அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். இது இஸ்லாமிய ஒழுங்குகள் பாகம் 34, கல்வி ஞானமும் இறை அச்சமும். ஒரு மனிதனுக்கு இறைவன் வழங்கும் அருட்கொடைகளிலேயே மிகப்பெரியது அவனை நேர்வழிப்படுத்தும் மார்க்க ஞானமும் அதை செயல்படுத்தும் இறை அச்சமும் தான் என்பதை நாம் புரிந்து செயல்பட வேண்டும். உலகில் மக்கள் செல்வம், பொருள் செல்வம் எல்லாம் கிடைக்க பெற்றும் இவை இரண்டு மட்டும் ஒருவனுக்கு இல்லை என்றால் அவன் செய்வதையெல்லாம் சைத்தான் அவனுக்கு அழகாக்கி காட்டுவான். எப்படி? ஒரு வியாபாரிக்கு அவன் செய்யும் கலப்படத்தை வியாபார யுக்தி என்று அவனுக்கு சைத்தான் அழகாக்கி காட்டுவான். ஒரு கஞ்சனுக்கு அவன் செய்யும் கஞ்சதனத்தை சாமர்த்தியம் என்று அவனுக்கு காட்டுவான். ஒரு பணக்காரனுக்கு அவன் செய்யும் ஆடம்பர செலவுகளை எல்லாம் என் பணம், என் விருப்பப்படி நான் செலவு செய்வேன் என்று அதை அழகாக்கி காட்டுவான். ஒரு பேராசைக்காரனுக்கு அவன் ஆடம்பரத்துக்கு வாங்கும் கடனை நிர்பந்தம் தேவைக்குத்தான் வாங்குவது என்று அழகாக்கி காட்டுவான். ஒரு திருடனுக்கு அவன் செய்யும் திருட்டை வயிற்று பிளப்புக்குத்தானே என்று அவனுக்கு அதை அழகாக்கி காட்டுவான். ஒரு விபச்சாரகனுக்கு அவன் செய்யும் விபச்சாரத்தை யார் தான் இதை செய்யல, அவன் விட்டு தான் தப்பு செய்கிறமா, நீ செய்யடா அப்படின்னு அவனுக்கு அதை அழகாக்கி காட்டுவான். போதை அடிமையானவர், இசைக்கு அடிமையான ஒருவனுக்கு மன நிம்மதிக்காகத்தான் இதை செய்கிறேன் என்று அவனுக்கு அதை அழகாக்கி காட்டுவான் சைத்தான். ஒரு பொய்யனுக்கு அவன் சொல்லும் பொய்களை சமயோசிதனம் என்று அவனுக்கு அதை அழகாக்கி காட்டுறான். புறம் பேசுபவனுக்கு உள்ளதை தானே பேசினேன், இல்லாததையா சொன்னேன்னு அவனுக்கு அதை அழகாக்கி காட்டுறான். ஒரு வட்டிக்கு விடுபவனுக்கு வட்டியும் வியாபாரம் போன்றது தானே என்று அதையும் அதை அவனுக்கு அழகாக்கி காட்டுகிறான். வட்டிக்கு கடன் வாங்குபவனுக்கு அதை நிர்பந்தத்திற்கு தானே நான் கடன் வாங்கினேன் என்று அதையும் அழகாக்கி காட்டுகிறான். இப்படி தவறான செயல்களை எல்லாம் ஒருவனுக்கு சைத்தான் அழகாக்கி காட்டுவதற்கு பெரும் காரணமாக அமைவது அவன் பெறாத கல்வி ஞானமும் அல்லது அறிந்ததை அமல்படுத்தும் இறையச்சமும் இல்லாதது தான். இதை சரியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், தான் நாடியோருக்கு அல்லாஹ் கல்வி ஞானத்தை வழங்குகிறான். ஞானம் வழங்கப்பட்டவர் ஏராளமான நன்மைகளை வழங்கப்பட்டு விட்டார், அறிவுடையோரை தவிர யாரும் இதை பற்றி சிந்திப்பதில்லை என்று 2வது அத்தியாயம் 269வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அறிவுடைய மக்களாக இருந்தால் நாம் இவைகளை எல்லாம் சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து ஒரு நல்ல முடிவை எடுத்து சைத்தானை நம்ம விட்டும், சைத்தானுடைய அந்த மாக வலையிலிருந்து விடுபட வேண்டும்.